இதே நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து இந்தியா போயிருந்தார் இல்லையா, அப்போ வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு கனுஷியா. இப்ப சோசியல் மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா அன்று இன்று அன்று இன்று அதுதான் இப்போ வந்து ட்ரெண்டிங்காவே போய்கிட்டு இருக்கு. அது அந்த பிச்சைக்காரன் வந்து தன்னுடைய புண்ணை ஆற விட மாட்டான் வாழ்க்கையிலே. அதுக்கு ஏதாவது பண உதவி நீங்க அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்சா அனுப்புங்க. கவலையா இருக்கு, அதனால கணக்க சிக்கல் இருக்கு எனக்கு. சீமான் அப்படி தமிழக ஈழ மக்களுக்காக இருக்காரு அப்படின்னா ஒரு நாளாவது வந்து கிளிநொச்சி மக்களுக்கு ஏதாவது பண்ணிருக்கலாம் தானே அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இதே வாயால தான் அவர் வந்து அன்னைக்கு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, யாழ்ப்பாணத்தாண்டாலே படிச்சவன் கிளிநொச்சியில் இருக்கிற நாய் எல்லாம் மத்திய நாட்டுல இருந்து வந்திருக்கிற நாய். அங்க போயிருக்கும் போது ஒரு மாதிரியும், அங்க இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரியும், அங்க போறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் அப்படின்னு சொல்லி இவரோட அந்த அந்நியன் படத்துல அந்த கேரக்டர் மாறுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் அம்பியும் அந்நியனும் அப்படிங்கிற மாதிரி. தொல்காப்பியன் திருமாவளவன் என்பவர் உங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய தலைவர், என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய தேசிய தலைவரையும் இன்னொரு பேர் ஒன்று தொல் திருமாவளவன் ஒன்று ஒரு சொல்லி உண்டு. விஜய் சேகரத் என்ன சொல்லியிருக்காரு, அவர் வந்து என்ன சொல்றது சிறப்பா சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது நீங்களே அதாவது ராமநாதன் அர்ச்சுனா அப்படிங்கிறவர் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் நகைச்சுவையாளர், சர்வதேச சைக்கோ